வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் கட்சிக்கு போன செங்கோட்டையன் அவர்கள் 9 முறை ஜெயித்த தொகுதியில் சொந்த ரத்தமே எதிர்ப்பு. கோட்டையை தகர்க்க துடிக்கும் அண்ணன் மகன், அதிர்ச்சியில் தாவேகா. இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அரசியலில் தடம் படித்த மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சாதனை படைத்தவர். சமீபத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அவருக்கு அந்த கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் நீண்ட காலமாக தன் வசம் இருந்த கோபி தொகுதியில் இந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட அவரது அண்ணன் மகன் செல்வம் அவர்கள் விருப்ப மனு அளித்துள்ளார். தனது சொந்த தொகுதியிலேயே குடும்பத்தைச் சேர்ந்தவரை தனக்கு எதிராக போட்டியிட தயாராகி வருவது செங்கோட்டையனின் அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய சவாலாகவும் திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறதுனே சொல்லலாம். மேலும் அதிமுகவுடன் கூட்டணி அமையாமல் நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டால் அது எதிர்க்கட்சி வாக்குகளை பிரித்து இறுதியில் திமுகவிற்கே சாதகமாக முடியும் என்ற கணிப்புகளும் உள்ளன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக கூறி நீண்ட காலம் இழுபறிக்கு பின்வாங்கியதற்கும் திராவிட கட்சிகளின் கட்டமைக்கப்பட்ட எதிர்ப்பு மற்றும் தனிப்பட்ட ரீதியிலான விமர்சனங்களே காரணம் என்றும் கூறப்பட்டது. நடிகர் ரஜினிக்கு ஏற்பட்ட அதே நெருக்கடி இப்போது விஜய்க்கும் கொடுக்கப்படுவதாக ஒரு பிம்பம் உருவாகியுள்ளது. அரசியல் என்பது தகிக்கும் நெருப்பு, அதில் சினிமா நட்சத்திரங்கள் கருகி விடுவார்கள் என்ற மறைமுக எச்சரிக்கைகள் நடிகர் விஜயை நோக்கி வீசப்படுகின்றன. நடிகர் ரஜினி சந்தித்த அந்த பயம் விஜயையும் தொற்றிக்கொள்ளுமா அல்லது அவர் துணிச்சலாக முறியடிப்பாரா என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாகவே உள்ளது. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ரஜினியைப் போல பின்வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவரது ஒவ்வொரு நகர்வும், குறிப்பாக தீய சக்தி தூய சக்தி என அவர் முன்வைக்கும் விமர்சனங்கள் அவர் களத்தில் நின்று போராட தயாராகி விட்டதையே காட்டுகின்றன. திராவிட கட்சிகளின் விமர்சனங்களை தனது வளர்ச்சிக்கு ஏணியாக மாற்றிக்கொள்ளும் வித்தையை நடிகர் விஜய் கையில் எடுத்துள்ளார். முடிவாக 2026 தேர்தல் என்பது விஜயின் தைரியத்திற்கும் திராவிட கட்சிகளின் அனுபவத்திற்கும் இடையிலான ஒரு மல்யுத்தமாக இருக்கப் போகிறது. நடிகர் ரஜினிகாந்த் போன்றவர்கள் ஒதுங்கியது ஒரு பாடம் என்றாலும் நடிகர் விஜய் களத்தில் நிற்பது ஒரு வரலாறுனே சொல்லலாம். அவர் இந்த சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு கிங்காக போகிறாரா அல்லது கூட்டணி கணக்குகளால் கிங் மேக்கராக மாறப்போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.